அடே எக்ஸ் கண்டஸ்டன்ஸ், இந்த வீட்டுக்குள்ளே ரீஎன்ட்ரிக்கு வந்தால் சும்மா வாயை மூடிக்கிட்டு இந்த ஃபினாலே வீக்கை வந்து என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு செலிப்ரேஷன் வீக்குன்னு வர வச்சுட்டு முழுக்க முழுக்க என்னடா வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு நல்லதுக்கு இல்லை, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதுலேயும் இந்த வியானா பண்ணுறதுலாம் சுத்தமாக சரியே கிடையாது. இப்போ ரம்யா பேசுகிறதையோ பிரவீன் பேசுகிறதையோ நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பிரவீன் ஒரு கேமர், நல்லா கேம் விளையாடக்கூடிய ஒரு ஆள். ரம்யா அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று கேம்லேயோ சரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்த வியானா பொண்ணு ஒரு மயிரம் போடுங்கலை, ஆனால் வந்து பேசுது பாருங்க பேச்சு. இதில் குறிப்பாக சபரியெல்லாம் அந்த பொண்ணு வந்து மிச்சர் சாப்பிட்டேன்னு சொல்லுது. வியானா சொல்கிறதுலாம் எனக்கு ரொம்ப, அட்லீஸ்ட் நான் என்னமோ பண்ணியிருக்கேன், பார்க்குறதுக்கு என்னமோ இருக்குது. என்ன இருக்குது? எஃப்ஜே கூட பண்ண லீலைகள் தான் இருக்குது. வேறு என்ன வியானான்னு பார்க்குறதுக்கு என்ன இருக்கும்? நீ பண்ண கிரிஞ்சான ஆக்டிவிட்டீஸும் நீ பண்ண அந்த கள்ளக்காதலும் தான் இருக்கும். சரி, நம்ம வருவோம் இன்றைக்கான ஃபுல் எபிசோடில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா திவாகர் கிட்ட ஒரு சேஞ்ச் ஓவரை பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி இருந்த திவாகர் கிடையாது. அந்த தற்பெருமை அப்படி தான் இருக்குது, அதை வந்து நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் முன்னாடி இருந்த அந்த பேச்சு நான் தான் அப்படிங்கிற ஒரு திமிருத்தனம் இப்போ குறைஞ்சிருக்கு. எல்லாரையும் சாருன்னு கூப்பிட்றாப்புல, மரியாதையாக நடந்துக்கிறாப்புல. எனக்கு தெரிஞ்சு ஏதோ வெளியில் வெயிட்டாக ஊமை குத்து வாங்கினானா என்னன்னு தெரில. யார் எல்லாரும் முக்கியமாக வினோத்லாம் பயங்கரமாக ட்ரிகர் பண்ணுறாரு, பயங்கரமாக வச்சு செய்கிறாரு. அது ஒரு மாதிரி தப்பாக இருக்குது. எனக்கு வினோத் ஒரு மாதிரி வந்து இல்ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ திவாகர் இந்த வீட்டுக்குள்ளே என்ன பண்ணானோ பேசினானோ இவர் அதே தான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வினோத்துக்கு வளர வளர மண்டையில் கனம் அதிகமாகிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. காலையிலே வந்து திவாகரை போட்டு வம்பிழுத்துருக்கிறா. அப்படி திவாகர் வந்து, சார் எனக்கு உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட்டெல்லாம் கிடையாது சார், உங்களை மாதிரிலாம் என்னை வந்து என்னால் இன்னொருத்தவங்களெல்லாம் என்னது பாடி ஷேமிங் பண்ண முடியாது, அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. திவாகர் ஒரு வார்த்தையை சொன்னாருங்க இந்த டாஸ்கில். அந்த டாஸ்கில் வந்து அதான் இந்த ரீஎன்ட்ரி கண்டஸ்டன்ட் வராங்க இல்லையா, அந்த ரீஎன்ட்ரி கண்டஸ்டன்ஸ் வரும் பொழுது அவங்களுக்கு ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாரு பிக் பாஸ். இந்த 6 பேரில் யார் வந்து ஃபைனலுக்கு போகிறதுக்கு தகுதியே இல்லாத நபர், அந்த இடத்துல நான் இருந்திருக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது திவாகர் ஒன்று சொல்லியிருப்பாப்புல. அதில் சில விஷயங்களை நான் ஏற்றுப்பேன், சில விஷயங்களை நான் ஏற்றுக்க மாட்டேன். என்ன விஷயங்களை நான் ஏற்றுப்பேன் அப்படின்னா, அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் ட்ரெண்டுன்னு சொன்னார். எஸ், கரெக்டு. ஆனால் அவர் வந்து ஒரு பெரிய கேமர் மாதிரி அவர் வந்து பேசுகிறாரு, அது வந்து தப்பு. இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னா, நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா அது நான் தான் பண்ணுறேன் தனித்துவமாக. இப்போ நான் ரீல்ஸ் பண்ணுறதோ நான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறதோ நான் தனித்துவமாக பண்ணுறேன். நான் யாரையும் போய் சார்ந்து அவங்கள வச்சு ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி நான் வந்து ஃபேமஸ் ஆகலை. வினோத் வந்து என்னை கிண்டல் பண்ணுறன்ற பேரில் என்கிட்ட வந்து அவர் வந்து ஃபேமஸ் ஆகிட்டார், என்னால் தான் அவர் வந்து ஃபேமஸ் ஆனாருன்னு சொன்னார். 100% ட்ரூ, 100% ட்ரூ. ஆரம்ப ஒரு 5 வாரங்கள் பார்த்தீங்கன்னா வினோத்னா யாருன்னே மக்களுக்கு தெரியாது. வினோத் அவர்கள் தெரிவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் நம்ம தர்பீஸ் தான். தர்பீஸ் கூட சேர்ந்து அந்த மெய்யழகன் காம்போவாக இருக்கட்டும், இல்லை தர்பீஸ் கூட வரக்கூடிய சண்டைகளாக இருக்கட்டும், அந்த சண்டைக்கு பிறகு இந்த மெய்யழகன் காம்போ வரைக்குமே வினோத்துக்கு சப்போர்ட்லாம் இல்லை. இப்படி ஒரு நபர் இருக்காருப்பா வினோத்துன்னு ஒருத்தர், பயங்கரமாக அவங்க 2 பேரோட காம்போ நல்லா இருக்குப்பா, அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. என்னைக்கு அந்த மெய்யழகன் காம்போ வந்து விஜய் சேதுபதி சொன்ன பிறகு இவங்களுக்குள்ள ஒரு சண்டையாக வந்துச்சோ, அப்போ இந்த தர்பீஸ் வந்து இந்த சாதிய ஆணவத்தில் பேச ஆரம்பித்த பிறகு தான் வினோத்துக்கு வந்து சப்போர்ட் வர ஆரம்பிச்சிது. ஸோ அப்படி தான் வினோத் வந்து வளர்ந்தாப்பில். இண்டிவிஜுவலாக வினோத் வளர்ந்தாரான்னு கேட்டால் கிடையாது. இனிஷியல் ஸ்டேஜில் வினோத்தை வளர்த்து விட்டது திவாகர் தான், அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதை நான் வந்து 100% நான் ஒத்துப்பேன். வினோத் ஆதரவாளர்கள் ஒத்துக்க மாட்டாங்க, ஆஸ் யூஷுவல் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அது வந்து நமக்கு கவலையே கிடையாது. ஸோ திவாகர் சொன்னது மிக மிக சரி. 2 டாஸ்க் வச்சாங்க, பணப்பெட்டிக்கான 2 டாஸ்க். இந்த 2 டாஸ்க்கு செகண்ட் டாஸ்க் நடுவில் தான் வியானா பேசின ஒரு விஷயம் வந்துச்சு. முதல் டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெயின் கோட் மாதிரி போட்டுக்கிட்டு அதை ஃபுல்லாக கம் தடவிட்டு அந்த டாஸ்க் வந்து பணப்பெட்டிக்கான டாஸ்க். கார்டன் ஏரியாவில் பணத்தை வந்து தரையில் கொட்டி வச்சுருக்காங்க, படுத்து ரோல் பண்ணிக்கிட்டு அந்த ஜாக்கெட்டில் அந்த ரெயின் கோட்டில் பணத்தை ஒட்டணும். யார் உடம்புல எவ்வளோ பணம் ஒட்டுதோ அது வந்து அவங்களுக்கு. இந்த டாஸ்கில் 4 பேர் விளையாடுறாங்க. திவ்யா, விக்கல்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்டு, சபரி, கானா வினோத் செகண்ட் ரவுண்ட். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திவ்யா அவர்கள் வந்து ஒன்றுமே பண்ணலை, டாப் 6 வர அளவுக்கு ஒன்றுமே பண்ணலை, எதுவுமே பண்ணலை. இதைத்தான் பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அவங்க டாஸ்கில் இருந்து, தனித்துவமாக விளையாடுறதுல இருந்து, பிரச்சனைகளை வாய்ஸ் அவுட் பண்ணுறதுல இருந்து, யாருக்கு பிரச்சனை இருந்தாலும், இப்போ வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் ஒரு பிரச்சனை,
வினோத் திவ்யாவை வந்து பயங்கரமாக பேசிடுறாரு, அவங்க ஹர்ட் ஆயிடுறாங்க. நாளைக்கு அதே வினோத்துக்கு ஒரு பிரச்சனைனாலுமே வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க. இன்னைக்கு டாஸ்கில் பிரமாதமாக பங்கு பெற்று அவங்க தான் அதிகமான பணத்தை வந்து உருட்டியே எடுத்தாங்க. விக்கல்ஸுக்கு பயங்கரமான காண்டு, திவ்யா அதிகமான பணத்தை எடுத்ததில் பயங்கரமான காண்டு. அதுக்கப்புறம் தான் அந்த செகண்ட் டாஸ்க்கு முன்னாடி ஒரு லெட்டர் ஒன்று வருது, இந்த டாஸ்க் ஒன்று கொடுக்குறாரு இந்த எக்ஸ் கண்டஸ்டண்ட்டுக்கு. அதில் தான் இந்த வியானா வந்து சாண்ட்ரா அவர்கள் இவ்வளோ தூரம் வருவதற்கு சுத்தமாக தகுதியே இல்லை, சாண்ட்ரா மேலே முழுக்க முழுக்க வன்மத்தில் இருக்காங்க. ஏன்னா வியானா எவிக்ட் ஆன வாரம் சாண்ட்ரா தான் நாமினேட் பண்ணியிருப்பாங்க. வெளியில் போய் அதெல்லாம் பார்த்துட்டு வந்து பயங்கரமான ஒரு வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்கு வியானா. அது மட்டும் இல்லாமல் பார்வதி கமருதனோட எவிக்ஷனுக்கு பின்னாடி இவங்களோட பங்கு இருக்குன்றதுனாலையும் சபரியை சொன்னாங்க. சபரி வந்து மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டே இத்தனை நாள் வந்துட்டாரு, அட்லீஸ்ட் நானாச்சும் என்னமோ பண்ணியிருக்கேன், பார்க்கறதுக்கு நான் என்னமோ பண்ணியிருக்கேன், நீங்கள் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிச்சு பாருங்க. எனக்கெல்லாம் குபீர் சிரிப்பு வந்துடுச்சு. சபரி அப்படியே ரிலாக்ஸாக பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி நீ வந்து மற்றவங்கள சொல்லலாம், இப்போ அப்சராவை சொல்லலாம், பிரவீன் காந்தியை சொல்லலாம், சாண்ட்ராவை சொன்னது கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சபரி கிட்டலாம் நீ போய் பேசக்கூடாது. சபரி வந்து அவர் மேலே இருந்த ஒரே குற்றச்சாட்டை அவர் நடிக்கிறாருன்னு மட்டும்தான். மற்றபடி சபரி டாஸ்காக இருக்கட்டும், எந்த ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், அவனோட 100% கொடுத்து இத்தனை நாள் வந்து வந்திருக்கிறார். உன்ன மாதிரி கிடையாது. உன்ன மாதிரி சபரி எந்த பொண்ணு பின்னாடி சுத்தலை, காஜி பிடிச்சி அலையலை, இந்த ஃபேக்கான ஒரு கிரிஞ்சித்தனம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கப்ப எந்த தைரியத்தில் நீ வந்து பேசுகிற சொல்லி அடித்தார் சபரி. அடுத்த பணப்பெட்டியில் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வெர்சஸ் இப்போ இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டுக்கு டாஸ்க்கு. எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் தான் ஜெயிச்சாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ரவுண்டு வியானாவுக்கும் சபரிக்கும் சொல்லி அடித்தாப்புல. வியானா வந்து அப்படியே முக்கிக்கிட்டு இருக்கு, சபரி கேமை முடிச்சிட்டாப்புல. கடைசியில் ஒரு ஆக்ஷன் ஒன்று பண்ணுவார் பாருங்க, வேற லெவலில் இருந்துச்சு. ரெண்டாவது கானா வினோத்துக்கும் பிரவீன் காந்திக்கும் பாட்டில் ஃப்ளிப்பு. இதில் கானா வினோத் எவ்வளவு லேட்டாக பண்ணாருன்றது எல்லாருமே பார்த்தாங்க. அவர் மட்டும் சீக்கிரமாக பண்ணியிருந்தாருன்னா இந்த டாஸ்க் வந்து பிபி கண்டஸ்டன்ஸ் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. இந்த டாஸ்க் தோற்றதுக்கு காரணமே கானா வினோத் தான். பிரவீன் வந்து கானா வினோத், சபரி ரொம்ப சீக்கிரம் முடிச்சிட்டாருங்க டாஸ்க்கை. முடிச்சுட்டு கானா வினோத் வந்துட்டார். இந்த பாட்டில் ஃப்ளிப்பில் வந்து ரொம்ப நேரமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. வியானா பலூனெல்லாம் உடச்சி பிரவீன் போட்டு முடிச்சுட்டு போயிட்டாப்புல. அடுத்த ரவுண்டுக்கு வந்து திவ்யாவுக்கும் ரம்யா டாஸ்க் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ வரைக்கும் அவர் பண்ணலை. டாஸ்க்லலாம் வந்து வினோத் வந்து பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணுறது கிடையாது. அவருக்கு வாய் ஒன்று மட்டும்தான் இருக்குதே தவிர்த்து சொல்லிக்கிற மாதிரிலாம் டாஸ்க்கில் அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறது கிடையாது. இது சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்காத கூட்டம் ஒன்று இருக்கும். பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, பார்க்குறாங்கள கண்கூடா மக்கள், அது போதும் நம்ம. அடுத்து லாஸ்ட் வந்து ரம்யா வர்சஸ் திவ்யா. ரம்யா வந்து ஒரு பலூனை வந்து ஃப்ளிப் பண்ணிக்கிட்டே கீழே பால்ஸ் வந்து எடுக்கணும். திவ்யா அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்தாங்க. ஆனால் தாமதமாக வந்த காரணத்தினால அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ரம்யா வந்து டக்குன்னு போட்டு பால்லாம் எடுத்து போட்டு அவங்க ஜெயிச்சிடுறாங்க. அப்போ அந்த டாஸ்க்கு முடிக்கும் போது சபரி வந்து வியானா கிட்ட சொல்கிறாப்புல, லூசர்னு சொன்னியே, உன்னால் என்னை பீட் பண்ண முடியல, நான் மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னியே, உன்னால் என்னை பீட் பண்ண முடியல, இதுதான் சபரின்னு சொல்லி ஒரு பஞ்சு வச்சுட்டு போகிறாப்புல. முடிஞ்சால் என்னை பீட் பண்ணி காட்டு, இந்த வாயிலெல்லாம் பேசாத. இங்கே யாரும் உங்களை மாதிரி யாரும் மிச்சர் சாப்பிடல. மறுபடியும் நான் என்ன சொல்கிறேன், இந்த 6 பேரும் ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒன்று பண்ணி மக்கள் மத்தியில் அவங்க பெயர் பெற்று வந்திருக்காங்க. உங்களுக்கு அந்த தகுதி இல்லை. நீங்கள் எல்லாருமே லூசர்ஸ். நீங்கள் உங்கள் கேமை விட்டுட்டீங்க. நீங்கள் வந்து தோற்று போயிட்டீங்க. தோற்று போன வயிற்றுச்சலில் கொஞ்சம் நஞ்சம் பேசலாம், ஓவராக பேசக்கூடாது. ஓவராக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது நல்லதுக்கே கிடையாது. ஸோ இது வந்து அதுக்கப்புறமா வந்து நைட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வந்தவங்க பேசுகிறதுலாம். ரம்யா வந்ததுமே போட்டு இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. யாரை? நம்ம சாண்ட்ரா அவர்கள் ரம்யா எவிக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் உட்காந்து ரம்யாலாம் பாம்பு, அவளை நம்பவே கூடாதுன்னு பார்வதியும் சாண்ட்ராவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை போய் பார்த்துட்டாங்க ரம்யா. அப்படியெல்லாம் என்னை பேசிட்டு நீ பின்னாடி வந்து நான் வந்தோடனே அழுவுறியே, உன் மேலே எனக்கு எப்படி நம்பிக்கை வரும், நீ எவ்வளோ ஃபேக்காக இருக்குன்னு தெரியுதா அப்படின்னு திவ்யா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ அப்பயே கேட்க வேண்டியதானே திவ்யாவுக்கு ஒன்றும் புரியல. ஐயோ இவங்களே இந்த மாதிரி பேசியிருக்காங்கன்னா அப்போ நம்ம பின்னாடி நம்மளை என்னெல்லாம் பேசியிருப்பாங்க, இதெல்லாம் வெளியில் போய் பார்த்தா தான் திவ்யாவுக்கு தெரியும். என்னதான் வாட்டர் மெலன் வந்து திருந்திருந்தாலும் பொம்பளை விஷயத்தில் அவன் வந்து திருந்தலை. திவ்யா பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க அதில் இருந்து. இது உன் தங்கச்சி பார்வதி பார்த்தா உனக்கு கொன்னே போட்டுருவா, அந்த அளவுக்கு கொலவெறியில் இருப்பாடா வாட்டர் மெலன், வேணாம். ஆனால் இந்த சேஞ்ச் ஓவர் நான் வாட்டர் மெலன் கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. அதாவது ஆணவத்தின் உச்சியில் இருந்தவங்க வந்து இப்போ நார்மலாக இருக்கான். நார்மலாக இருந்த மனுஷன் வந்து ஆணவத்தின் உச்சியில் போய் ஆடிக்கிட்டு இருக்காப்புல. அப்படியே வாழ்க்கையை ஒரு வட்டனான்ற மாதிரி திரும்பி போட்டிருக்கு. ஆனால் இதை வச்சுலாம் நம்ம கானா வினோத், இதை வச்சுலாம் நம்ம வந்து பேர் வாட்டர் மெலனுக்கு நம்ம ஆதரவு கொடுக்க முடியாது. ஒரு சின்ன சேஞ்ச் அந்த ஆள்கிட்ட வந்திருக்கு.
மேபி இந்த குணத்தோடு அந்த ஆள் ஸ்டார்டிங்கில் இருந்திருந்தா சொல்ல முடியாது, வாட்டர்மெலன் கூட இந்த சீசனை வந்து ஜெயிச்சிருப்பாப்புல. அப்படிப்பட்ட சீசன் தானே. டைட்டில் வின்னருக்குன்னு ஒரு தகுதியே இல்லாமல் தான் இந்த சீசன் வந்து போய்கிட்டு இருக்கு. தகுதியே இல்லாத நம்பர் தான் டைட்டில் வின்னராக ஆக போகிறாரு. அவர் வந்து பேச்சில் இருந்து எல்லாத்துலேயுமே வந்து நாராசனமாலாம் பண்ணுவாப்புல. ஆனால் அவர்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை வந்து நம்ம ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா அவர் ஒடுக்கப்பட்ட இடத்துலேருந்து வராரு, பயங்கரமான என்டர்டெய்னரு, ரொம்ப நல்ல மனுஷன், பயங்கரமான சமுதாய கருத்துக்கள்லாம் வெளியில் பாடியிருக்காரு. வீட்டுக்குள்ளே ஒரு பொண்ணுக்கு எதிராக ஒரு பாட்டு பாடியானா கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, அழுக்கு மூஞ்சி, அட்டு ஃபிகரு, பொண்ணை நம்பி போகாத, உன்னை கவுத்துடுவா, இப்படிலாம் தான் பாடுவார். ரொம்ப சமுதாய சிந்தனை உள்ள ஒரு நபர், சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் இன்றைக்கி ஃபுல் எபிசோடில் நடந்துச்சு. நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.